வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொங்கல் பரிசுல கொடுத்த ரவா இருக்குலையா, அந்த ரவா நம்ம கடையில வாங்குற ரவா மாதிரி இருக்காது, கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரவையில உப்புமா செஞ்சா பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஊத்தாப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ரேஷன் ரவை 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதில் நம்ம ரவா அளந்த கப்லேயே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். அப்படியே ரேஷன் ரவையில் ஏற்கனவே காரக்குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ரவை எடுத்து அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை 2 டைம் தண்ணி ஊற்றிட்டு கழுவி களைஞ்சி ஊற்றிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக அவலில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு பூண்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதில் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக இது போல் கலர் மாறினதும் இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வரமிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது பொன்னிறமானதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1 வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதோட சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நம்ம கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அவலையும் ரவையையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சிக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதை டைல்யூட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அடுத்து ஊத்தாப்பத்துக்கு டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், கொடமிளகாய் 1/4 கப், 1/4 கப் பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி, 1/4 கப் துருவன கேரட், கொஞ்சமாக ஒரு அரை தக்காளியை பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் காஞ்சதும் நம்ம ஊத்தாப்பம் சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கரண்டி மாவு மட்டும் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம பரப்பிலாம் விட வேண்டாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை பரப்பி விட்டுறலாம். அப்படியே லைட்டாக இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட ரவா ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பூண்டு சட்னியும் ரவா ஊத்தாப்பமும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.